தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் கோவையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். அப்போது தொண்டருடைய செயல் என்பது விமர்சனத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக அவர்கள் விஜய் வந்த வாகனத்தின் மீது அத்துமீறி ஏறியது, அதைத் தொடர்ந்து சாலைகளில் அத்துமீறி சென்றது, கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு கூட்டம் முடிந்த பிறகு அங்கிருக்கூடிய நாற்காலிகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி விமர்சனங்கள் இருந்தது. அதை கண்டிக்கும் வகையிலும் இதுபோன்று அந்த மாதிரியான செயல்கள் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் 3 தினங்களுக்கு முன்பாக கோவையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்த உங்களுடைய அன்பால் நான் என்னை நினைய வைத்தீர்கள் என்றும், ஆனால் அதே சமயத்தில் உங்கள் அன்பு என்பது அதீதமாக இருந்தது, உங்கள் அன்பால் என்னை நினைய வைத்தீர்கள், ஆனால் நம்முடைய தொண்டர்கள் தம்முடைய வாகனங்களை இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடர்வது, அதே போன்று பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது மிகுந்த கவலை அளித்தன என்று குறிப்பிட்டிருக்கிறார். நம்மளுடைய தங்கள் அன்பை வெளிப்படுத்துகிற விதம் என்பது அதீதமாக இருந்தாலும் கூட அது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக தான் இருக்க வேண்டுமே தவிர அது ஒரு மிக மோசமான எடுத்துக்காட்டாக மாறிவிடக் கூடாது என்ற விதமாக இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கின்றார். அனைத்துக்கும் மேலாக உங்களுடைய பாதுகாப்பு என்பது எனக்கு மிக மிக முக்கியம் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் தான் நான் தெரியக்கூடிய இந்த கருத்து என்பது நீங்கள் கட்டளையாகவோ அல்லது கண்டிப்பாகவோ எடுத்துக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நம்முடைய அரசியல் என்பது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு கண்டிப்பும் சுய கட்டுப்பாடும் 100% சமரசமற்றதாக தான் இருக்க வேண்டும் என்றும் விஜய் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து பல்வேறு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறக்கூடிய காரணத்தால் தான் சொல்வதை தங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதை உறுதியாக பின்பற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருப்பதாக விஜய் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.